நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். 2024வது வருஷத்தோட மே மாதம் முடிஞ்சு ஜூன் மாதம் தொடங்க போகுது. இந்த ஜூன் மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எதனால் அப்படின்னாக்க, மே மாதம் நிறையா விஷயம் நடக்கும்னு நினச்சிருப்போம், நடந்திருக்கோம், நடக்காமல் போயிருக்கோம். ஆனால் ஜூன் மாதத்தில் இது எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு முடிச்சாகணும், இந்தந்த மாதிரியான வேலைகளை செய்யணும், இந்தந்த விசேஷங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு பல திட்டங்கள் அப்படிங்கிறத நீங்கள் வச்சுருந்துருப்பீங்க. அது எல்லாத்துக்கும் சாதகமாக கிரக நிலைகள் இருக்கா, உங்களோட ராசிக்கு இந்த ஜூன் மாதத்தில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அந்த வகையில் இந்த ஜூன் மாதத்தோட ராசி பலனுக்கு கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் ரிஷபராசியிலிருந்து 15ஆம் தேதி மிதுன ராசிக்கு போக போகிறாரு. செவ்வாய் மாதம் முழுக்க மேச ராசியில் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்க போகிறாரு. புதன் ரிஷபராசியிலிருந்து 10ஆம் தேதி மிதுன ராசிக்கும் 26ஆம் தேதி கடகராசிக்கும் போக போகிறாரு. சுக்கிர பகவான் ரிஷபராசியிலேருந்து 13ஆம் தேதி மிதுன ராசிக்கு போக போகிறாரு. குரு பகவான் ரிஷபராசியில் மாதம் முழுக்க இருப்பார். சனி பகவான் கும்பராசியில் இருக்கார். 30ஆம் தேதி சனி பகவான் வக்கரம் அடைகிறாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு, இந்த சனி பகவானோட வக்கரம் அப்படிங்கிறது. அதே மாதிரி ராகு மீனராசிலையும் கேது கன்னிராசிலையும் இருக்காங்க. இந்த கிரக நிலைகள், ராசி மாற்றங்கள், சனி பகவானோட வக்கர நிலை, இது எல்லாம் சேர்ந்து உங்களோட ராசிக்கு இந்த ஜூன் மாதத்தில் என்ன பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மகர ராசியை பொறுத்த வரைக்கும் வெற்றிகள் அப்படிங்கிறது நாம் கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னால தோல்விகள் அப்படிங்கிறது நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு மூலையில் நன்மை நடந்துச்சுன்னா கொஞ்சம் பயம் வந்துடும் அவங்களுக்கு. என்னடா நம்ம வாழ்க்கையில் இப்படி நல்லதே நடக்காத, வெறும் கெடுதல் தானே நடக்கும், இது என்னடா புதுசாக நல்லதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி பயம் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஜானியேறி முளம் சறுக்குன வரலாறு தான் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு 6 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. என்னதான் நாம் தலைகீழ நின்று பார்த்தாலும் 10 ரூபா நமக்கு கிடைக்க மாட்டேங்குது, கடன் 10 ரூபா அடைய மாட்டேங்குது, இருக்கிற கடன் 10 ரூபா கூடிக்கிட்டு தான் இருக்குது. குரு 5க்கு வந்தாருன்னா அப்படியே கிளுகிளுன்னு இருக்கும்னாங்க. ஆனால் குரு 5க்கு வந்த பிறகு தான் சரியில்லை அப்படிங்கிற மாதிரியான சிந்தனையோடு தான் இந்த ஜூன் மாதத்தையே நீங்கள் தொடங்குவீங்க. அப்படிப்பட்ட சூழல் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஆனால் இந்த குரு பகவான் 5க்கு வந்தும் ஏன் சரியில்லை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, இன்னும் பெரிய பாதிப்புலாம் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னாக்க, கடந்த காலகட்டத்தில் நம்ம 7.5 சனியில் விரயத்தை அனுபவிச்சிட்டிங்க, ஜென்மத்தை அனுபவிச்சிட்டிங்க, இப்போ பாத சனி அப்படிங்கிறதுல இருக்கீங்க. கடும் கஷ்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் அப்படியே நல்லா இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அதுலேருந்து மீள்றதுக்கே நமக்கு நேரம் இன்னும் வரலை. ஒரு 10 ரூபா வந்துச்சுன்னா அந்த 10 ரூபா வந்துச்சே நம்மளால் சந்தோஷப்பட முடியல. அந்த 10 ரூபாய்க்கு பதிலாக இன்னும் 20 ரூபா கடன் இருக்கே, 10 ரூபா தானே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால தான் அது ஒரு சின்ன பின்னடைவாக உங்களுக்கு தெரியுது. மற்றபடி பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய அற்புதங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. பெரிய பெரிய பிரச்சனைகள்லேருந்துலாம் நீங்கள் மீண்டு வெளியே வர போகிறீங்க. குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறதுக்கு அற்புதமான யோக பலன் இருக்குது. குரு பகவானோட பார்வை உங்களோட ராசியில் இருக்குது, ராசிக்கு 9ல் இருக்குது, ராசிக்கு 11ல் இருக்குது. இந்த இடங்கள் எல்லாமே புனிதமடையுது. அப்படிங்கும்போது எல்லா பலனும் நல்லபடியாக இருக்கும். சரி, முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, உங்களோட ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானோட வீட்டில் 4 கிரகங்கள் ஒன்று கூடி இருக்குது. ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானம், பஞ்சமஸ்தானம். அப்படிப்பட்ட இடத்துல சுக்கிர பகவானே ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு. 13ஆம் தேதி வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறாரு. 5க்கும் 10க்கும் அதிபதியான அவர் ஆட்சி பெற்று பூர்வ புண்ணியத்தில் இருக்கும்போது புனித பயணங்கள் அதிகமாக இருக்கும். வாழ்க்கையோட போராட்டம் அப்படிங்கிறது ஒரு நல்ல முடிவுக்கு வரும். ஓரளவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். தொழில் வளர்ச்சியில் இருந்த குறுக்கீடுகள் அப்படிங்கிறதெல்லாம் மாறிடும். ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும். பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொடுக்கறதுல இருந்த பிரச்சனை படிப்படியாக நீங்கிரும். இப்படி பலவிதமான நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதத்தில் சுக்கிர பகவானால் கிடைக்க போகுது. அதுமாதிரி புதனும் அதே இடத்துல தான் இருக்கார். ராசிக்கு 6க்கும் 9க்கும் அதிபதியான புதன் பூர்வ புண்ணியத்தில் இருக்கும்போது எதிர்கால நலன் கருதி படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள், பிள்ளைகளோட கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் அப்படிங்கிறதுல பெரிய வெற்றி இருக்குது. தந்தை வழி உறவுகளில் இருந்த வெரிசல் அப்படிங்கிறது நீங்கள் போகுது. தொழில் முன்னேற்றத்துக்கு பெற்றோர்களே உறுதுணையாக இருப்பாங்க. கொடுத்த கடன் வசூலாகும். உத்தியோகத்தில் அதிகாரிகளோட பாராட்டு கிடைக்கும். இடமாற்றம், இலாக்கா மாற்றம் அப்படிங்கிறது நல்லபடியாக கிடைக்கும். இவ்வளவு அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி மாத தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா மேசராசியில் செவ்வாய் ஆட்சி பெற்று உட்காந்துருக்கார். சுகாதிபதி சுகஸ்தானத்திலே ஆட்சி பெற்று இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் உடம்பு பிரச்சனை நல்லாகி ஒரு தைரியத்தோடு இருப்பீங்க. ஏன்னா
நம்ம கடந்த காலகட்டத்தில் இந்த ஜென்ம சனியால் உடம்பு கொஞ்சம் பாதிப்பு கொடுத்துருக்கோம். அடித்து போட்டாப்புல இருக்கும். எந்த ஒரு வேலையிலையும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் முன்னாடிலாம் அவ்வளோ சுறுசுறுப்பாக இருப்பேன். எதுக்குமே யோசிக்கவே மாட்டேன், மலைக்கவே மாட்டேன். இப்போ என்னமோ தெரில, ஒரு குனிஞ்சு நிமிரவே யோசிக்க வேண்டியதாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்த அந்த உடம்பு அப்படிங்கிறது பழைய நிலைமைக்கு திரும்பும். உடம்புல வந்து தேக ஆரோக்கியம் வலுவாக இருந்ததுன்னா மனசும் சந்தோஷமாக இருக்கும். அடுத்தடுத்து எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்துடும். ராசிக்கு லாபாதிபதியாகவும் செவ்வாய் இருக்கிறதால தொழிலையும் எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதுமாதிரி என்றைக்கோ வாங்கி போட்டால் ஒரு இடம் இப்போ நல்ல விலைக்கு விற்கும். ஏன்னா லாபஸ்தானத்தில் பூமி காரகன் செவ்வாய் வந்து அதிபதி. அப்படிப்பட்ட அவர் இப்போ சுகஸ்தானத்தில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்கார். அது நல்ல அமைப்பு தான். ஒரு இடம் வாங்கணுன்னா வாங்கலாம், வீடு கட்டலாம், மனையை புதுப்பிக்கலாம், பூமி சம்பந்தமான விஷயங்கள், ரியல் எஸ்டேட், தரகு, கமிஷன் இந்த மாதிரி விஷயத்தில் வருமானம், இப்படி நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அதுமாரி மாதம் தொடங்கி 10வது நாள் மிதனராசிக்கு புதன் போய் ஆட்சி பெற்று உட்கார்றாரு. 6க்கு அதிபதி புதன் 6லேயே ஆட்சி பெற்று உட்கார்றார். அப்படிங்கும்போது பிறர் நலன் கருதி எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும். திடீர்னு வரவு வந்து கடன் சுமையை பாதிக்கு மேலே குறைச்சிரும். வியாபாரத்துலேயும் பார்த்தீங்கன்னா விவிஐபிக்கெல்லாம் வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. 9ஆம் இடத்துக்கும் அதிபதியாக புதன் இருக்கிறதால இந்த கை நழுவி போன ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு திருப்பி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய புது புது ஒப்பந்தங்கள் கிடைக்கும். பெரிய பெரிய நிறுவனத்துலேருந்து உங்களை ஒப்பந்தத்துக்காகவே அழைப்பாங்க. அப்படிப்பட்ட யோக பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி 13ஆம் தேதி அன்னைக்கு மிதன ராசிக்கு சுக்கிரன் போயிடுறாரு. 5க்கும் 10க்கும் அதிபதி 6க்கு போகும்போது பிள்ளைகளால் பெருமை சேரும். படித்த முடித்த வீட்டில் பிள்ளைங்க இருக்கும், வேலையே கிடைக்கல, என்னடா பாவம் பிள்ளை நல்லா தான் படித்தான், ஒரு வேலையே அமைய மாட்டேங்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு தவிச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கூட இப்போ பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடிய நேரம் அப்படிங்கிறது இந்த 13ஆம் தேதிக்கு மேலே. இதுமாரி வெளிநாடு போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக போகலாம். அதுமாரி கல்வி கேள்விகளில் கொஞ்சம் பின்னடைவு, தேக்க நிலை மாணவர்கள் கூட இனிமேல் நல்லா படிப்பீங்க. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு மனதுக்கு இதமான செய்தி அப்படிங்கிறது நிறைய கிடைக்கும். கலைத்துறை சம்மந்தப்பட்டவர்களுக்கு பெரிய அளவில் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. விவசாயத்துறை அப்படிங்கிறது ரொம்ப செழிப்பாகவே இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதத்தோட கடைசியில் சனி பகவான் வக்கரமடைகிறார். 7.5 சனியில் சனி பகவான் வக்கரமடைகிறார் தனஸ்தானத்தில். அப்படிங்கும்போது இது ஒரு வகையில் நன்மை தான். ஏன்னா குடும்பஸ்தானத்தில் சனி இருந்துக்கிட்டு கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ளேயோ குடும்பத்துக்குள்ளேயோ ஒரு ஒற்றுமை இல்லாமல் ஒரு மன இறுக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பார். இப்போ சனி வக்கரம் அடைஞ்சு போகிறதால அந்த குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கும். கடந்த காலகட்டத்தில் இழந்த சந்தோஷத்தை எல்லாத்தையுமே இப்போ நீங்கள் சரி பண்ண போகிறீங்க. காசு பணம் 10 ரூபா வர்றதில் இருந்த தேக்க நிலை அப்படிங்கிறதும் மாறிடும். நல்லா இருப்பீங்க, பயப்பட வேண்டியதில்லை. அதேமாதிரி குரு பகவானோட பார்வை ராசிக்கு 9ல் இருக்குது. தாத்தம் பாட்டம் முப்பாட்டம் சொத்தை பிரித்து உங்களோட பேரில் எழுதி மாற்றிக்கலாம். நேரம் நல்லா இருக்குது. அதே மாதிரி லாபஸ்தானத்துலேயும் குருவோட பார்வை இருக்குது. தொழிலில் முயற்சி செஞ்சிங்கன்னா பெரிய அளவில் வெற்றி கொடி காட்டக்கூடிய ஒரு யோக அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. ராசிக்குள்ளேயே குரு பார்வை இருக்கும்போது சகல விதமான தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு இந்த ஜூன் மாதத்தில் இருக்குது. அப்போ ஒரு 5-6 வருஷத்துக்கு பிறகு மகர ராசிக்காரர்கள் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு உணரக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூன் மாதம் இருக்க போது தினமும் குளிச்சு முழுவிட்டு குலதெய்வத்தை வணங்கிட்டு உங்களோட பணிகளை தொடங்குங்க. சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி சாதத்தை நைவேத்தியமாக படைச்சி காக்கைக்கு அன்னம் விட்டுட்டு மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள் இவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு வாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு மாதமாக இந்த ஜூன் மாதம் இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு